வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். வெஜிடேரியன் தான். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல நம்ம பீன்ஸ் வதக்கல் பண்ணிக்கலாம். பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். இதை இதில் கொட்டிடலாம். மிளகாய் ஒன்றும் அதிகமாக இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அப்புறம் 1.5 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு நல்லா பிரட்டிக்கலாம். பாருங்கள், வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் தண்ணி மட்டும் இதில் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டுற மாதிரி பிசைஞ்சிக்கணும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை போட்டு பிரட்டிக்கலாம். தண்ணிக்கு பதில் முட்டை. இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சால் போதும். இப்போ இதில் ஒரு கடாய் வச்சு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருங்க. இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா இட்லி குண்டால கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பிரட்டி வச்சுருக்க இந்த பீன்ஸை இதில் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பீன்ஸ் வெந்துருச்சு பாருங்கள். இதை இறக்கி இங்கே பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுப்போம். ஒரு 3/4 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ 2 வெங்காயம் நான் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பீன்ஸை இதில் கொட்டிக்கலாம். பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் நீங்கள் முட்டை போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட் வரும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம கீரை பொரியல் நிறைய பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 20 பல் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கீரை கொஞ்சம் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டால் போதும். 2வது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி கீரை செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டு செய்யும் போது பால் ஊறும். ஒரு கட்டு கீரை நல்லா ஆஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீரைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுமாதிரி கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி மூடாமல் நான் தண்ணியே ஊற்றலை. அந்த கீரையில் உள்ள தண்ணியே இதுக்கு சரியாக போயிடும். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டு பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு நல்லா நார் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம வாழைத்தண்டு நறுக்கணும்னா கொஞ்சோண்டு தண்ணியில் உப்பு போட்டுட்டு வாழைத்தண்டை நறுக்கி போட்டிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். இது நான் கிட்டத்தட்ட நறுக்கி 2 மணி நேரம் ஆகுது. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. வாழைத்தண்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நடுப்புற கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா அப்புறம் அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த நேரம் நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பூ, அதாவது திருவின தேங்காய் போட்டுக்குங்க. அருமையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி பொரிக்குழம்பு வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்.
அதையும் இதில் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே முள்ளங்கி வந்து 1/4 கிலோ முள்ளங்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நான் தோல் சீவிட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. முள்ளங்கியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா வற்றிடும். இப்போ வந்து நான் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி முள்ளங்கி எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டோம். நல்ல வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா முள்ளங்கி எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து எங்களுக்கு 5 பேர்த்துக்கு குழம்பு, அதனால் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கிற வேலைக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு திருவண்ண தேங்காய் வச்சுருக்கேன். குழம்பு வந்து 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிச்சு. நடுப்புற வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. முள்ளங்கி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஊற்றி இது வந்து நமக்கு ஒரு கொதி கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிச்சா போதும். ஒரு கொதினா இந்த மாதிரி கொதிச்சா போதும். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், அருமையான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.